வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் தமிழ் மொழி பத்திரிகையான வீரகேசரியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, புதிய சட்டத்தில் சர்வதேச தரம் அவசியம், இல்லாவிடின் ஜிஎஸ்பி கிடைக்காது, கண்களுக்கு புலப்படும் மாற்றங்கள் அவசியம் என்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வாக்குறுதிகளின் நிறைவேற்றம் குறித்து அவதானிக்க வேண்டும், ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் கூட்டமைப்பு கோரிக்கை என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. விசாரணை விரைவுபடுத்தப்படும், யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பிரதமர் உறுதி என்பதாக இங்கு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் குளப்பட்டி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக நீதியான விசாரணை விரைவாக முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உறுதி அளித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இலங்கை இந்திய மீனவர்கள் டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. கோப் குழுவின் அறிக்கை குறித்து விசாரிக்க சுதந்திர கட்சி சார்பில் விசேட குழு அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வா தலைமையில் அமைக்கப்பட்டது என்பதாக இங்கு மற்றொரு செய்தியை வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் மீது நம்பிக்கை இல்லை, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவிப்பு என்பதாக இங்கு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான GL பீரிஸின் நிலப்படத்துடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கோப் குழு அறிக்கை, சட்டமா அதிபரிடம் திருடர்களை பாதுகாக்க மாட்டோம் என்கிறார் கபீர் காசிம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஆவா உள்ளிட்ட ஆயுத குழுக்களின் பின்னணியில் இராணுவத்தினரா என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சர் CB விக்னேஸ்வரன் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக மற்றொரு தமிழ் பத்திரிகையான தினக்குரலில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து, யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி உறுதி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி உடனான சந்திப்பில் திருப்தி இல்லை என இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சந்திப்பு திருப்தி அளிக்கவில்லை என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஐதேகா ஒருபோதும் தடையாக இருக்காது என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கபீர் காசிமின் நிலப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய குழு வலியுறுத்து என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. தமிழ் இளைஞர்கள் கடத்தல், கடற்படை அதிகாரிகளுக்கு நேரடி தொடர்புண்டு என்று இங்கு மற்றொரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையை மீளாய்வு செய்யும் பொறிமுறை தேவை, ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கூட்டமைப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமரை தோற்கடிக்க விடமாட்டோம், அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொலியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, போலீசாரின் சித்திரவதைகள் உச்சகட்டத்தில், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சுட்டிக்காட்டு, பயங்கரவாத தடை சட்டமே காரணம் எனவும் தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொலி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. 2 மாணவர்கள் படுகொலைக்கு விரைவில் நீதியான விசாரணை, யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பிரதமர் உறுதி என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. உறுதிமொழிகளில் எமக்கு 100% நம்பிக்கை இல்லை, மாணவர்கள் ஏற்றால் மட்டுமே கல்வி நடவடிக்கைகள் என்கிறார் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இலங்கையை கண்காணிக்க பொறிமுறை உருவாக்குங்கள், ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற குழுவிடம் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் வலியுறுத்து என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் சுடரொலி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. GSP+ வரிச்சலுகை, இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் செக், மே 12 வெளிவருகின்றது இறுதி முடிவு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான 52 கிலோ கேரள கஞ்சா வவுனியாவில் சிக்கியது என்று இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, வெளிநாட்டில் உள்ள ஸ்ரீலங்கா ராஜதந்திரிகளை கண்காணிப்பதற்கு விசாரணை அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரிப்பதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு JR ஜெயவர்தன பணம் வழங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளதாகவும் இங்கு மற்றொரு செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் நாளைய தினம் நாடு திரும்புவார் என இங்கு மற்றொரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து திரைசேரி பிணைப்பத்திர முறை விநியோகம் தொடர்பான சர்ச்சை குறித்து நிதிச்சபை ஒன்று கூடி கலந்துரையாடுள்ளமை தொடர்பான செய்தியை பிரதான செய்தியாக லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் மீது ஆவா குழு யாழ்ப்பாணத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் ஸ்ரீலங்காவுக்கு சேறு பூசியுள்ளதாக அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன தெரிவித்துள்ளமை தொடர்பான செய்தியையும் லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளுடன் இணைந்து கொள்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரின் பாதுகாப்புக்கு ஜனாதிபதி உறுதி என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆராய தனிக்குழு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக சமூகத்தினரிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று உறுதியளித்துள்ளார். மாணவர் மரணத்தில் நடந்தது என்ன, ஒரு மாதத்தில் உண்மை வெளிவரும், அதுவரை எந்த முடிவும் எடுக்க முடியாது ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் இருவரின் மரணம் தொடர்பான உண்மைகள் அனைத்தும் ஒரு மாத கால பகுதிக்குள் வெளிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியுடனான சந்திப்பில் திருப்தி இல்லை. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான புகைப்படம், வடக்கு மாகாண மரநடுகை மாத நிகழ்வு கிளிநொச்சியில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட தொடர்பான புகைப்படம் காணப்படுகின்றது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச விதிமுறைக்கு உட்பட வேண்டும், ஐரோப்பிய ஒன்றிய குழு வலியுறுத்து என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையை மீளாய்வு செய்யும் பொறிமுறை தேவை, ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கூட்டமைப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு செய்தி, வாழ்வீட்டில் காயமடைந்தோரை மீண்டும் ஆஸ்பத்திரிக்குள் புகுந்து வெட்ட முயற்சி, பருத்தித்துறையில் நேற்று பரபரப்பு. வாழ்வீட்டில் காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களை மீண்டும் வெட்ட கொலைவரியோடு வைத்தியசாலைக்கு நுழைய முயன்ற கும்பலால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. மீண்டும் ஐநாவில் இலங்கை விவகாரம் என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. வெலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, உறுதிமொழிகள் வேண்டாம், செயற்பாடுகளே தேவை, ஜனாதிபதி பிரதமருடனான சந்திப்பில் யாழ் பல்கலை மாணவர்கள் வலியுறுத்து. யாழ் பல்கலை மாணவர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை நேற்றைய தினம் சந்தித்திருந்த மாணவ பிரதிநிதிகள் தாம் குறித்த படுகொலை தொடர்பில் உறுதிமொழிகள் எவற்றையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் நீதியான விசாரணை மற்றும் விரைவான செயற்பாடுகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் அங்கு தெரிவித்துள்ளனர். பொலித்தீன் கலந்துள்ள கழிவுப் பொருட்கள் யாழ் மாநகர சபையால் அகற்றப்பட மாட்டாது. பொலித்தீன் கலந்து தரம் பிரிக்காத கழிவுப் பொருட்கள் இன்று தொடக்கம் யாழ் மாநகர சபையால் அகற்றப்பட மாட்டாது என யாழ் மாநகர சபை ஆணையாளர் வாஹீசன் அறிவித்துள்ளார். ராணுவ ஒத்துழைப்புடன் ஆவா குழு இயங்குகிறதா, வடக்கு முதலமைச்சர் சந்தேகம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் மறைமுகமாக செயற்பட்டு வரும் ஆவா உள்ளிட்ட ஆயுத குழுக்கள் ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்றனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 80 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு, 4 கைது என்ற செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகிறது. இவை வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நிபந்தனை அடிப்படையில் இலங்கைக்கு வரி சலுகை, ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது கூட்டமைப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகிறது. இலங்கை அரசுக்கு GSP பிளஸ் வரி சலுகையை நிபந்தனை அடிப்படையில் வழங்க வேண்டும், இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது கூட்டமைப்பு என்ற அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகிறது. மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்றார் மைத்ரி, பல்கலைக்கழக செயற்பாடுகள் இன்று வழமைக்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மட்டக்களப்பு புதைக்குழி எச்சங்கள் மீட்ட இடத்தை ஆராய உள்ளது நிபுணர் குழு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மொரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடத்தை நிபுணர் குழு பார்வையிட்டு முழு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக நீதிபதி MIM ரிஸ்வி நேற்று உத்தரவிட்டுள்ளார். கிழக்குக்கு வடக்கை விற்காதே, அமைச்சர் ஹக்கீமுக்கு எதிராக அம்பாறையில் சுவரொட்டிகள் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. போலீசாரின் சித்திரவதைகள் உச்சகட்டத்தில், மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் ஐநா அமர்வுக்கு அறிக்கை முன்வைப்பு. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.